ஹை ஃப்ரெண்ட்ஸ், கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட நினைவு தினத்தை ஒட்டி அவரோட நினைவிடத்தில் பயங்கர மக்கள் கூட்டம் இருக்காங்க. அதுல சில பேர் தளபதி என்று விஜயகாந்த் அவர்களோட ஓவியத்தை வரைஞ்சி எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ அதை பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த நினைவிடத்திற்கு தளபதி வருவார்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனா புஷி ஆனந்த் அவர்கள் தனியா வந்து அஞ்சலி செலுத்தி இருக்காரு. சோ இப்போ தளபதி வரமாட்டார்னு நினைக்கிறேன். அண்ட் காலையில இருந்து நிறைய அரசியல் தலைவர்கள் வந்துட்டு இருக்காங்க. சோ தளபதி வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் ஆனா இப்பவே செம கூட்டம், கோயம்பேடு ஃபுல்லா செம டிராபிக். அதுவும் தேமுதிகவோட பேரணிக்கு அனுமதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு அனுமதி இல்லாமலே பேரணி நடத்திருக்காங்க. சோ இந்த ஒரு மெஸ்அப்ல தளபதி வந்தா அது இன்னுமே மோசமாகும். இதனாலேயே ஆல்ரெடி விஜய் ஆண்டனி அவர்கள் இன்னைக்கு நடத்த இருந்த கான்சர்ட் எல்லாம் போஸ்ட்போன் பண்ணிட்டாரு. ஏன்னா ஆல்ரெடி டிராபிக்னால பொதுமக்கள் எல்லாம் பயங்கரமா பாதிக்கப்படுறாங்க. சோ இந்த ஒரு ஆங்கிள் பார்த்தா தளபதி வராதது கொஞ்சம் நல்லது. பட் கேப்டன் மகன் விஜய் பிரபாகரன் அவர்கள் நேரா வந்து இன்வைட் பண்ணதால அந்த ஒரு மரியாதைக்கு கூட்டம் எல்லாம் குறைஞ்ச உடனே நைட்ல வந்துட்டு போலாம். சோ அந்த மாதிரி ஏதாவது பண்றாரான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கேப்டன் அவர்களுக்கு இறந்தப்பதான் பயங்கரமான கூட்டம் வந்துச்சுன்னா முதலாம் ஆண்டு நினைவு அஞ்சலிக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. கட்சிக்காரங்களை தாண்டி நிறைய பொதுமக்களும் வந்து அஞ்சலி செலுத்துறாங்க. சோ அதுதான் கேப்டனுக்கான வெற்றி. அவ்வளவு பேருக்கு அவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காரு. சோ வாழ்ந்தா இந்த மாதிரி வாழணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வாழ்க்கை. அண்ட் தளபதியும் இந்த மாதிரியான ஒரு தலைவராக இருக்கணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இருப்பாருன்ற நம்பிக்கையும் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.